ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் தேவிப்பட்டினம் ரவிச்சந்திரன். இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரக்காட்டு தாங்க இந்த பாத்திரம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-3 பக்கெட்டு தாங்க இருக்குது. 2-3 பக்கெட்டு 2 பேஸுன்னு இதாக இருக்குது. பாக்கி கொஞ்சம் பாத்திரம் போச்சு, 1-2 பாத்திரம் போச்சு. அவங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் தொழில் அதாவது பாதை வேலைக்கு போயிட்டாங்க எல்லாருமே. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா பாலம் தான். என்னடா பாலத்து மேலே தான் உட்காந்துருக்கீங்கன்னா, கண்டிப்பாக பாலத்து மேலே தான் உட்காந்துருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இந்த பாருங்க, தண்ணி இப்போ வெயில் நேரத்தில் எல்லாம் வற்றி போச்சுங்க. தெரியுங்களா? வற்றி போச்சு. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சவுண்ட்லாம் கேட்க, வண்டி சவுண்ட்லாம் கேட்கணும். பற்றி தான் மெயினுக்கு, அதாவது கர்நாடகா டு கேரளா பைபாஸ் ரோடுங்க. இது இந்த மாதிரி நிற்க பார்த்தீங்களா, அது பைபாஸ் ரோடு. அதுக்குங்கிட்ட தான் பாலம் இருக்குது. அதில் உட்காந்து பேசியிருக்கேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா மசினாகுடி போயிருந்தேன். அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். லைவில் ஒரு 10 நிமிஷம் லைவில் ஜாயின் பண்ணிருந்தேன். ஏன்னா அந்த வண்டிலாம் போகும்போது நிறைய அந்த கோயில் திருவிழா, அதாவது ஊட்டி, கூடலூர், மசினாகுடி, அதாவது முதுமலை பக்கத்தில் மசினாகுடி இருக்கும். பார்த்தீங்கன்னா மசினாகுடி பொக்காப்புறம் போயிருந்தேன். அது நான் லைவில் உங்களுக்கு வந்திருந்தேன். அதாவது டிராஃபிக் வரும்போது நான் லைவில் வந்திருந்தேன். அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் லைவை கட் ஆகிட்டேன். இது ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அங்கே போயிருந்தேன் பார்த்தீங்களா. அங்கே போயிட்டு நேற்று வீடியோவில் எடுக்கணும்னு பார்த்தேன். பட் டைம் கிடைக்கல. ஏன்னா தேர் திருவிழா வந்து நான் போன வருஷம் போயிருந்தேன். அது தேர் திருவிழாவில் பார்க்க முடியல. ஏன்னா காலையில் போய்ட்டு கொஞ்சம் வீடியோவில் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டேன். அதேமாதிரி சரி, இந்த வட்டமாக போய் தேர் திருவிழா பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியெல்லாம் ப்ளோக் ஆகிடுச்சு. இந்த வட்டம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அந்த வண்டி ப்ளோக் ஆகும், அங்கிட்ட நிறைய வண்டி விடலை. அதனால் கொஞ்சம் லேட்டாக போச்சு. நாம் போகும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஓகேவா? நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது 6 மணி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி குமார் எல்லாம் சொல்லி தான் வாங்குற வேணும். காலத்தில் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் போனால் தான் நம்ம அங்கே போக முடியும் அப்படின்னாப்புல. வியாபாரத்தை முடிச்சுட்டு வேகமாக வாங்க அப்படின்னாப்ப, ஓகே குமார், நீ வியாபாரத்தை முடிச்சுட்டு பாரு, நான் வர்றேன் அப்படின்றது. பட் லேட்டாகி போச்சு. நான் கொஞ்சம் வியாபாரம்லாம் வாங்கி வச்சுருக்கனால கொஞ்சம் பழசுலாம் நம்ம எடுப்போம் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. நீ போ குமார் அப்படின்னு. முன்னாடி குமார் எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் லேட்டாக போனேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லணும்னு தோணுச்சு உங்கள்கிட்ட. சரி, இது ஏதாவது இந்த பதிவை நம்ம பதிவிடுவோம் அப்படிங்கிறக்க வேண்டி தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் போயிருந்தேன். போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு லைவ் கட் ஆகாமல் எங்கள் செலவு ஃபோன் போட்டாப்புல. அப்போ ஒரு கட் ஆகும்போது எப்படியும் ஒரு 10 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்னம்மாம்மா லைவ் கட் ஆகிடுச்சு, ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஒரு வேகமாக கட் ஆகிட்டீங்க, ஒரு 8 நிமிஷத்தில் கட் ஆகிட்டீங்க அப்படின்னாப்புல. நான் இல்லை செலவு டிராஃபிக் முடிஞ்சோடனே இப்போ லைவை கட் ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ வாட்ஸ்அப்பில் தான் பேசிக்கிருந்தாப்புல. ஓகே மாமா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணே அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு உடனே நானும் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்தேன். மறுநாள் காலையில் வந்துட்டு சரி வீட்டில் இருந்துட்டு என்ன செய்ய, நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு நைட்டு ஃபுல்லாக உறங்கவும் இல்லை. ஓகேவா? அப்போ வீட்டில் இருந்து என்ன செய்ய, நம்ம வியாபாரத்துக்காக போகலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். வியாபாரத்துக்கு வந்த இடத்துல நான் பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட. அப்போ நான் காலையில் கிளம்பும்போது சொன்னாப்புல, சொல்லுவோம் என்னம்மா வியாபாரத்துக்கு இப்போ வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க சாப்பிட்டு, ஏன்னா நேற்று உறங்கியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னாப்புல. இல்லை சொல்லுவோம், நான் வியாபாரத்துக்கு வந்துட்டு அப்படின்னு ஃபோன் போட்டேன். ஏன் அப்படின்னாப்புல. சரி வீட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம் ஜி, நம்ம போனாலும் என்ன தேவை செலவு கிடைக்கும்ல அப்படின்னு. உறங்காமல் போகிறீங்க, பேசாமல் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னாப்புல. இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு. சரி அப்படின்ட்டு நானும் வியாபாரத்துக்கு வந்தேன். வீட்டில் இருங்கன்னு சொன்னாப்புல சொல்லுவோம். பட் அது ஒரு நம்பிக்கை என்னன்னு தெரியல. நான் நம்புகிறேன் தான், கேட்கல. ஓகே, நான் வியாபாரத்துக்கு போகிறேன்னுங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சொல்லுவேன், போவான்னு இன்றைக்கி இருங்கனாப்புல அதேமாதிரி ஆகிப்போச்சு தான் பாருங்கள். என்ன 1 2 3 4 பாக்கெட்டு கொண்டு வந்து, ஒரு பாக்கெட் மட்டும் தான் போச்சு. ஒரு பாக்கெட்டு போச்சு. இந்த பாக்கெட்டில் விற்கலை. ஓகேவா? அதேமாதிரி நான் அப்போ நினச்சி, என்னடா செலவும் சொன்னாப்பிலே, வரும்போதே சொன்னாப்பிலே போக வேண்டாம், பேசாமல் இருங்க ரெஸ்ட் எடுங்கன்னு, நம்ம கேட்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எல்லாருமே கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போவாங்க. ஓகேவா? நிறைய ஃபேமிலியோடு போவாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோடு இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக கோயிலுக்கு போகணும், வரணும் எடுக்கணுன்னு. நான் மட்டும் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா நீர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா, ஒத்தியில் சிங்கிளாக போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குடும்பத்தோடு எல்லோரும் போகணுன்னு நினைப்பாங்க. பட் நம்ம குடும்பம் எல்லாம் ஃபேமிலியில் ஊரில் இருக்குது, சூழ்நிலை சரியில்லாமல் ஊரில் இருக்காங்க. நாங்கள் கேரளாவில் இருக்கேன், வியாபாரம் பார்த்துருக்கேன். அப்போ நான் நினைக்கேன் என்னென்னா, எனக்கு ஃபீலிங்காக தான் இருக்கும். எங்கள் செல்வம் சரி போயிட்டு வாங்க மாமா, நல்லா தான் இருக்குது பார்க்குறோம் அப்படின்ட்டு இருந்தாப்புல. அப்போயே நான் கேட்டேன், ஏன் செல்வம் நம்ம மாமா மட்டும் ஒத்தையிலே நான் வந்து சுற்றிட்டு நான் வாட்டில் கோயில் திருவிழான்னு பார்த்துட்டாலே உங்களை எல்லாம் கூட்டுறல அப்படின்னு நினைக்கலான்னு. அப்படிலாம் இல்லை, இருக்கட்டும், அப்படிலாம் இல்லை அப்படின்னாப்புல. அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. என்ன ஃபீலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேமிலியோடு எல்லாருமே நிறையா பேர் போவாங்க. பட் இதனால் வரைக்கும் நானும் கேரளா வந்து இத்தனை வருஷம் ஆகுது,
என் பசங்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்பா கேரளா போகும்போது கூப்பிட்டு போங்கப்பா, வயநாடு போகும்போது நாங்களும் வர்றோம்ப்பா, லீவுக்கு வர்றோம்ப்பா, காலாண்டு லீவுக்கு வர்றேன்னு சொல்லுவாங்க, அரையாண்டு லீவுக்குன்னு சொல்லுவாங்க, முழாண்டு லீவுக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு சூழ்நிலையுமே எனக்கு அவங்கள கூப்பிட்டு வர்ற அளவுக்கு அமையல. ஏன்னா என்ன அமையல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கேஷ் பிரச்சனை. திரும்ப பக்கத்தில் இங்கே வந்தீங்கன்னா வாடகை கொடுக்கணும், வாடகை வீடு எடுக்கணும். ஏன்னா மாதங்க 4000 5000 ஆகும். அப்போ அந்த 4000 5000 ஆகும். ஆமாம், அதை காசு அனுப்பிவிட்டோம்னா செலவுக்கு ஆகிடுமா அப்படின்ட்டு தான் கூட்டு வரது கிடையாது. திரும்ப பக்கத்தில் இங்கே வரணும், திரும்ப எல்லா செலவு இருக்குது, அப்புறம் கூட்டு வரணும், அப்புறம் கூட்டு அங்கே கொண்டு போய் விடணும். அதிலே வேறு பார்த்திங்கன்னா, அப்புறம் ஸ்கூல் திறந்தோடனே புக்கு அது இது ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் அதெல்லாம் பேக் அதெல்லாம் நிறைய எடுக்கொண்டிருக்கும். அப்போ இப்படிலாம் ஒவ்வொரு சூழ்நிலையில் மாறி மாறி போயிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள ஆன பிறகு பார்த்திங்கன்னா, சதீஷுக்கு காலேஜுக்கு படிச்சிருக்கும்போது பாப்பாவுக்கு லீவ் கிடைக்கும், ஐஸுக்கு லீவ் கிடைக்கும்போது மூத்த பையனுக்கு கிடைக்காது, மூத்த பையனுக்கு கிடைக்கும்போது இளைய பையனுக்கு கிடைக்காது. இப்போ இளையவன் ரஞ்சித் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் இப்போ மூத்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 மாதம் காலேஜ் இருக்குது, அந்த லீவு கிடைக்காது. பட்டு ஐஸுக்கு லீவு கிடைக்கும். 2 மாதம் லீவு கிடைச்சாலுமே ஐஸை நம்ம கூட்டு வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா செலவத்தையும் சேர்த்து கூட்டு வரணும். சதீஷுக்கு சாப்பாடெலாம் ஆக்கணும். அப்போ செலவு இங்கே வர முடியாது. அப்போ ஐஸ் இப்படியுமே ஒவ்வொரு சூழ்நிலையில் மாறி மாறி போயிடுதுங்க. இப்படியே மாறி மாறி போய்ட்டுருக்கு. எத்தனையோட என் பசங்கள்லாம் கேட்டுக்கிருந்தாங்க. நான் இதில் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை வருஷத்துலேயே நான் அவங்கள ஒரு நாள் கூட இங்கே கூட்டு வந்து காமிச்சு எடுத்து இந்தமாரி ஒரு இடத்த காமிச்சோம், ஒரு கோயில் திருவிழா போய் காமிச்சோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரல. ஓகே, வருஷம் பூரா நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோம். நம்ம கல்யாணம் முடிச்சு வந்து இத்தனை கணக்கு பக்கத்தில் ஒரு 21 வருஷம் 22 வருஷம் ஆகுது. இதில் நம்ம என்ன அனுபவிச்சிருப்போம். இப்போ தான் எனக்கும் தெரியுது. நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், நம்ம நல்ல யோசனை பார்த்தா ஒன்றுமே கிடையாது லைஃப்பில். ஏன்னா இவ்வளோ நாள் வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட் வாழ்க்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன செய்ய, நான் இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்டா நமக்கு நம்ம அதாவது இப்போ என்னோடய லைஃப்பை பார்க்கல, நான் மற்றவங்க சொல்ல என்னோடய லைஃப்பை பார்க்கல. இப்போ ஒரு வியாபாரம் பார்க்குறோம் அப்படி சொல்லி நம்பி தான் எங்கள் செல்வத்தை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும், அதாவது குழந்தைங்க ஆகிடுச்சு, ஊரில் இருந்தாங்க, எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து இருந்தாப்புல, குழந்தைங்க ஆகிடுச்சு. திரும்ப பார்க்கல குழந்தைகள் கொஞ்சம் பெருசானோன்னு தைக்க ஆரம்பித்து ஒரு 15 வருஷமாக இப்போ தைச்சிருக்காங்க. ஐஸுக்கு 1 வயசு இருக்கும்போது தைக்க தொடங்கினாங்க. இன்றைக்கி ஒரு பார்த்திங்கன்னா 16 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு, ஐஸுக்கு 3வது பொண்ணுக்கு. இப்போ வரையும் தைச்சிட்டு தான் இருக்காப்புல. அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க சொல்லுங்கள். நம்ம மேரேஜ் பண்ண என்னையும் கல்யாணம் முடித்து என்ன அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம வேறு மாநிலத்துலேருந்து வெளியூர்லேருந்து உட்காந்துருக்கோம். அதே இது பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை பார்த்தோம், ஒரு ஏதோ அன்னன்னைக்கு ஒரு வேலை பார்த்தாலும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்துக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கோயில், ஏதோ ஒரு திருவிழானாலும் அட்டன் பண்ணிக்கலாம், ஒரு மேரேஜுக்குனாலும் அட்டன் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்குலாம் அட்டன் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து பாருங்கள், இப்போ யோசனை பண்ணிகிட்ருக்கேன், ஏன்டா நமக்கு கொடுத்தாங்களோ, கொடுத்தது தப்பா இல்லை கொடுத்தது தப்பு இல்லையா, கொடுத்தது என்னை பொறுத்தளவுக்கு நல்லது. ஏன்னா என் லைஃப்பில் இங்கே செலவு வந்த பிறகு என் லைஃப்பில் ஒரு வாழ்க்கைனா என்னென்ன தெரிஞ்சிச்சு, லைஃப்னால் என்னென்ன தெரியும், அன்பு பாசம் லவ் எல்லாமே எங்கள் செல்வம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஏறுமுகம்னு தான் சொல்லுவேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன செல்வம் கல்யாணம் முடிச்சதுலேருந்து என்ன அனுபவிச்சிருப்பாப்புல செல்வம், அவங்களுக்கு இறங்குமோம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்ததுலேருந்து தையல் தான், ஒரே தையல், அந்த வீடு தையல் மிஷினு, அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கொடுக்க, ஸ்கூலுக்கு அனுப்ப, காலேஜுக்கு அனுப்ப, இப்படியே தான் லைஃப் போய்கிட்டு இருக்குது. இதில் என்ன அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ யோசனை பண்ணுறேன், நம்ம பிள்ளைங்கள யாரோ ஒரு வெளியூரில், ஒரு வெளி மாநிலத்தில் இல்லை வெளியூரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கேட்டால் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். இருக்குது. ஏன்னா நம்மள மாதிரி ஒரு அன்னன்னைக்கு வேலை பார்த்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இது நான் எல்லாமே ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு சித்தர் வரும்போது உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இந்த பாலத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். உட்காந்த இடத்துல தான் இவ்வளோ ஃபீலிங் இருந்துச்சு. சரி நம்ம வீடியோ பேசி விட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நல்ல யோசனை பட்டுன்னு பார்த்தாலே வேறு யாரும் வெளியூரில் வேலை பார்த்தாலும் எனக்கெல்லாம் கண்டிப்பாக பொண்ணு கொடுத்தாலாம் எங்கள் அத்தையை சந்தோஷம் தான். எங்கள் அத்தை ராசிலி அத்தையை கண்டிப்பாக கையெடுத்து தான் கும்பிடணும், காலத்தை விட்டு தான் கும்பிடணும். ஏன்னா அவங்க கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம். பட்டு கண்டிப்பாக சொல்லப்போனால் நான் அனுபவிச்சிருப்பேன். அதாவது நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து அனுபவிக்கல. பட் தனியாக நாள் அவட்டில் இருக்கிறேன், வர்றேன் போகிறேன், வியாபாரம் பார்க்குறேன், சாப்பிட்றேன், போகிறேன், வர்றேன். பட்டு செல்வமில் என்ன அனுபவிச்சிருப்பாப்புல இல்லையா? உண்மையை சொல்லப்போனால் இது தான். ஆனால் எங்கள் செல்வம் எதுவுமே சொல்ல மாட்டாப்புல. நம்ம இதே இருந்துட்டு பிள்ளைய குட்டி ஃபேமிலி இதனால தான் வாழ்ந்துருக்கோம். அந்த 3 பிள்ளைங்களுக்கும் அவளுக்கு உலகம்னு சொன்னாலே நானும் என் பசங்க 3 பசங்க தான். இது தான் தெரியும் அவளுக்கு உலகம், வேறு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும்ல, இருந்தாலும் சரி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு எல்லார்ட்டையுமே. சரி பார்க்கலாம் இல்லையா, நமக்கும் கடவுளை எப்படியாவது சேர்ந்து இருக்கிற கூட யோகா இருக்கலாம். இப்போ 22 வருஷமாக இருக்கும். 22 வருஷமாக நாங்கள் என்ன அனுபவிச்சு நாங்கள் வாழ்ந்துருப்போம்.
சரி பரவாயில்ல. ஏதோ நான் இங்கே உட்காந்துக்கிருந்தேன். சரி இதை பேச தோணுச்சு. உங்கள்கிட்ட நம்ம மனசில் தோணுச்சு அதை பேசி வீடியோ விட்டுடலாம் அப்படின்ட்டு தான். அப்படி இருந்து நீங்கள் பார்த்துருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தேன். அப்படி தான் இருக்கிறாப்புல தவிர ஏன் போனீங்க, அங்கே போகணுமா, ஏன் போகணும், போக வேண்டாம் அப்படிலாம் எதுவுமே இது வரைக்கும் ஒரு நான் ஒரு ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அப்படி தடுதலை பண்ண மாட்டாப்புல. இந்த வருஷம் பார்க்கல, லீவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஐஸுக்கு லீவு கிடைக்கும், எங்கள் சதீஸுக்கு லீவு கிடைச்சா கண்டிப்பாக கேரளா வருவோம். அப்படி இல்லைன்னா அவனுக்கு லீவு கிடைச்சா வேறு எங்கேயும் விட்டுட்டு சாப்பாடாக்கி வேறு எங்கேயும் விட்டுட்டு வர்றதுக்கும் தோது இல்லாமல் இருக்காது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? பார்க்கலாம், கடவுள் எப்படி வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? சரிங்க, பாருங்கள், பார்த்து எல்லோரும் பத்திரமா இருங்க. ஏதோ என் மனசில் உள்ள கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிவிட்டேன். சரிங்களா? ஓகே ஓகே. ஏதாவது என்ன இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதை போய் மெனாட்டு உட்காந்து பேசி இருந்தீங்களாங்க அப்படின்னு எதுவும் நினச்சிடாங்க. என்னுடைய மனசில் ஃபீலிங் இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் நம்ம யார்கிட்ட சொல்லணும் பார்த்தீங்களா, அதுமாரி சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து விட்டேன். ஓகேவா? சரி, தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பொறுத்துட்டு பாருங்கள். ஓகேவா? இங்கே வருங்க, மழை இல்லை இதில். இந்த மழைக்கார கொஞ்சம் இருட்டிட்டு நல்ல வெயில், அது தண்ணியில் வற்றி போச்சுங்க. இந்த மழை இருந்தால் வருங்க, நல்லா கொஞ்சம் இருட்டிட்டு வருது. மழை கொஞ்சம் சாரல் போயிட்டு நிற்காது. ஓகேவா? சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய் பாய் பாய். என்ன பேசணும் எனக்கும் தெரில, வீடியோவில் என்ன பேசியிருக்குன்னு தெரில. சரி, எல்லோரும் பார்ப்பாங்க, நம்ம உறவில் எல்லோரும் நம்மளை பிடிச்சவங்க யாராவது பிடிச்சிட்டு பார்க்காங்களோ என்னமோ. கண்டிப்பாக நிச்சயமாக சொல்லப்போனால் அந்த ரவியன்னு எல்லாம் உண்மையாகவே ஓப்பனாக பேசியிருக்காரு. அதுக்காண்டி முக்காசி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் பார்த்துட்டு பாவம் பிழைச்சி போட்டுமே அப்படின்னு நினச்சவங்களும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது தப்பாக பேசி தான் மன்னிச்சுங்க. ஓகே ஓகே, பாய் பாய் பாய்.